ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே. அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன் வந்து சொல்றேன். இந்த சஜஷன் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? இட்ஸ் அப் டு யூ. என்ன சஜஷன் அப்படின்னா, நீங்க வந்து எல்லா செக்ஷன்ஸ்லயுமே ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதாவது நான் வந்து எல்லா செக்ஷனுமே போடுவேன். பட் ஆனா, அ எனக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை கடைசியில் பண்ணுங்கள். ஓகேவா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை ஃபஸ்ட்டே தொட்டு டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மேத்ஸ் செக்ஷன்ஸுக்கு வந்து நமக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் மேத்தில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படின்னா தயவு செஞ்சு மேத்தில் போயிடுங்க. அண்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எதில் நான் ஸ்ட்ராங்கு, எதை நான் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை என்ன அப்படி பண்ணிங்கனாலும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் ரியலி டைம் கன்சியூமிங். ஸோ அதனால் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை கடைசியில் பண்ணுறது என்னோடய சஜஷன் தான். ஓகேவா? இது வந்து மித்தவங்க வொக்காபுலரியில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் வந்து டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் தான் படிப்பேன், அப்புறம் நான் வந்து ஹாலிவுட் மூவிஸ் தான் நான் பார்ப்பேன், ஷேக்ஸ்பியர் வந்து என்னோட ஒன்று விட்டு சித்தப்பா அப்படின்ட்டுலாம் கடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சஜஷன் அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் எந்த செக்ஷனை வேணாலும் அட்டென்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அப் டு யோர் விஷ். ஓகேவா? ஓகே, பேசேஜ்குள்ளே போகலாம். ஓகே, பேசேஜை படிக்கிறேன். எக்ஸ்ப்ளோரிங் tear gas shells, water cannons, men in uniform beating up men, women and children, the brute authority stamping down on democratic protest. ஓகே, இந்த இது என்ன சொல்ல வருதுன்னா, டியர் கேஸ் ஷெல்ஸ்னால் அந்த கண்ணீர் புகை குண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கடுத்து வாட்டர் கேனன்ஸ்னால் என்னது, தண்ணி வச்சு அப்படி பீச்சி அடிப்பாங்கள்ல அதுக்கடுத்து மென் இன் யூனிஃபார்ம்னா போலீஸ்மேனு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக இல்லை கலைக்கிறதுக்காக மென்னு, விமன், சில்ட்ரன் எல்லாம் அடிக்கிறாங்க. ஓகேவா? Tahrir Square, Cairo. No, it was India Gate, New Delhi, when the police clashed with largely peaceful demonstrators protesting against the savage rape of a young woman in the city. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரை வந்து கிளாஷ் பண்ணுறாங்க, பீஸ்ஃபுல்லாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸை வந்து கிளாஷ் பண்ணுறாங்க. எதுக்காக இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சாவேஜ் ரேப் ஆஃப் அ யங் விமன் இன் த சிட்டி. ஸோ யங் விமனுக்கு ரேப் விக்டிம்ஸ் ஆகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. அதை வந்து போலீஸ் வந்து கிளாஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? The immediate provocation for the demonstrations was public anger and anguish against the chronic inability of the authorities to provide protection that half of the country's citizens whose misfortune is to have been born into the wrong gender. ஓகே, இந்த பேசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, பப்ளிக் வந்து பயங்கரமான ஒரு கோவம் வருது. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவோகேட்டும் பண்ணியிருக்கு. என்ன கோவம்னா, அத்தாரிட்டிஸோட இன்னெபிலிட்டி. ஓகேவா? அவங்களோட இயலாமையினால் என்ன வருது, இந்த கண்ட்ரிக்கு ஹாஃப் ஆஃப் த சிட்டிசன்ஸ்க்கே வந்து அவங்களால வந்து ப்ரொடெக்ஷனை ப்ரொவைட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அதனால் அவங்க ப்ரொவோகேட் ஆகுறாங்க. ஓகே, அவங்க தூண்டப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஓகேவா? அடுத்து, பட் த ப்ரொட்டஸ்ட் and the violently authoritarian reaction to them revealed a fundamental mismatch between the people of this country and the state which claims to represent them. ஓகே, இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ப்ரொட்டஸ்ட் வந்து அதாவது அத்தாரிட்டி வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து எவ்வளோ வைலண்ட் ரியாக்ஷன் வந்து பீப்புள் கிட்ட காமிச்சாங்க இல்லையா. அதாவது ப்ரொட்டஸ்ட்டை வந்து அடக்கிறதுக்காக வந்து அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க வைலண்ட்டான ரியாக்ஷன் வந்து பீப்புள் கிட்ட காமிச்சாங்க. இது என்ன காமிக்குது அப்படின்னா, அதாவது பீப்புள், இந்த கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளும் சரி, கவர்மெண்ட் வந்து பீப்புளை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? கவர்மெண்ட்டுங்கிறது என்ன, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ரைட்? ஸோ அது வந்து என்னென்னா கவர்மெண்ட்டை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கா அப்படின்னா அதை வந்து காமிக்கலை. ஏன்னா இவங்க அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புளை தான் அடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு மிஸ்மேட்சாக இருக்குது. ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா அது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்தியா பில்ஸ் இட் செல்ஃப் அஸ் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலேஷன் டெமோக்ரஸி, பட் ஹவு டெமோக்ராட்டிக் இஸ் ஆர் மச் வாண்டட் டெமோக்ரஸி. ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து வேர்ல்டோட மோஸ்ட் பாப்புலேஷன் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து டெமோக்ரஸியா, இது வந்து ஒரிஜினலான டெமோக்ரஸியா அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ரெகுலரான எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஆமாம், நம்ம வந்து ரெகுலரான எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கவர்மெண்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணுறோம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளோட ரைட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா
ஓகேவா? ஏன்னா இங்கே ப்ரொட்டஸ்ட்டை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அடக்குறாங்க. ஸோ அதனால் இந்த இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பேசேஜ் வந்து காமிக்குது. ஓகேவா? என்னால் லிட்ரலாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். பட் ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். வாட் இஸ் லா அண்ட் ஹவு இட் இஸ் என்ஃபோர்ஸ்ட்? ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லா வந்து லானா என்ன, அது எப்படி வந்து என்ஃபோர்ஸ்டுனா செயல்படுத்தப்படுது. ஓகேவா? லா வந்து லானா என்ன, அது எப்படி வந்து செயல்படுத்தப்படுது. ஓகேவா? தட் வாஸ் அ கொஷன் ரேஸ் பை த பேட்டில் ஆஃப் இந்தியா கேட். பேட்டில் ஆஃப் இந்தியா கேட்னா வந்து ப்ரொட்டஸ்ட்டை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆர் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் தேர் டு ப்ரொடெக்ட் த சிட்டிசன்ஸ் ஆர் ஆர் தே தேர் டு ப்ரொடெக்ட் த ஸ்டேட்? ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்னால் போலீஸை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற இருக்காங்களா, இல்லை வந்து ஸ்டேட்னா என்ன, கவர்மெண்ட் இல்லை எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு கேட்குறாங்க இங்கே. ஓகேவா? த ஆன்சர் டு தட் ஹேஸ் பீன் கிளியர். ஓகேவா? ஸோ இங்கே ஆன்சருங்கிறது என்ன தெளிவாக தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, த லார்ஜர் பார்ட் ஆஃப் டெல்லிஸ் போலீஸ் ஃபோர்ஸ் இஸ் ருட்டீன்லி டிப்ளாய்ட் டு ப்ரொவைட் செக்யூரிட்டி டு சோ கால்டு விவிஐபிஸ், leaving ordinary citizens like the most recent rape victim vulnerable to criminals. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லார்ஜர் பார்ட் ஆஃப் த டெல்லிஸ் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யாருக்கு செக்யூரிட்டியாக இருக்கான், இந்த சோ கால்டு விவிஐபிஸ்க்கு வந்து செக்யூரிட்டியாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது, ஆர்டினரி சிட்டிசன்ஸை அவங்க வந்து டீலில் விட்டுறாங்க. ஸோ இதனால தான் வந்து ரேப் விக்டிம்ஸ் எல்லாம் வந்து கிரிமினல்ஸால் பாதிக்கப்படுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, in a democracy the first duty of the state is to protect its citizens. ஓகேவா? டெமோக்ரஸியில் வந்து ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? அதாவது கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன, அதோட சிட்டிசன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த டெமோக்ரஸி தட் இஸ் இந்தியா, த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் சீம்ஸ் டு பி டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப். ஓகேவா? பட் ஆனால் இந்தியா மாதிரி இருக்கிற டெமோக்ரஸியில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி டியூட்டி என்னவாக இருக்கான், கவர்மெண்ட் வந்து அந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு வந்து பேசேஜ் சொல்லுது, நான் சொல்லலை. ஓகேவா? இஃப் நெசசரி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இட்ஸ் சிட்டிசன்ஸ். அதாவது யார், இப்போ கவர்மெண்ட்டுங்கிறது எதனால் ரன் ஆகுது, சிட்டிசன்ஸோட டேக்ஸ் மணியில் தானே ரன் ஆகுது. ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. என்னது, சிட்டிசனோட எக்ஸ்பென்ஸில் வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? த பேட்டில் ஆஃப் இந்தியா கேட் வாஸ் இன்டீட் அபவுட் ரேப். ஓகேவா? ப்ரொட்டஸ்ட் வந்து எதனால் நடக்குது, அந்த ரேப்னால் நடக்குது. ஓகேவா? அந்த ரேப், இந்த யங் விமென்ஸ்க்கு வந்து ரேப் நடக்கிறதுனால அந்த பேட்டில் ஆஃப் இந்தியா கேட், அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அதனால தான் நடக்குது. த ரேப் நாட் ஒன்லி ஆஃப் ஒன் யங் உமன் பட் த ரேப் ஆஃப் டெமோக்ரஸி இட் செல்ஃப். ஓகே, கடைசி லைன் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த பேசேஜ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொட்டஸ்ட்டை பற்றி பேசுது. அது எதுக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஓகேவா? ப்ரொட்டஸ்ட்டை எப்படி அடக்குறாங்க, யார் அடக்குறாங்க, அதே மாதிரி இப்போ இருக்கிறது வந்து டெமோக்ரஸி தானா, ஸோ டெமோக்ரஸியை கொஷின் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சர்டின் விஷயங்கள் வந்து இந்த பேசேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது நம்ம மைண்டில் இருக்கணும். இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த அபவ் பேசேஜ்? ஓகே, இதில் வந்து சென்ட்ரல் தீம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன், ஆக்சுவலாக இது வந்து 2017 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஒரு பேசேஜ் தான் இது. இப்போ நம்ம ஆன்சர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், an analysis of the Battle of India Gate, a critique of exercise of democracy in India, bringing the mismatch between public and government in India, sensitizing people about the need to push for their democratic rights. ஓகே, இப்போது 4த்தையும் படிச்சிங்கன்னா 4மே வந்து ஆன்சர் மாதிரியே தோணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு, அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த பேட்டில் ஆஃப் இந்தியா கேட். ஆமாம், இது வந்து ஒரு அனாலிசிஸ் தான். ஓகேவா? பேட்டில் ஆஃப் இந்தியா கேட்டுங்கிறது என்னது, இங்கே அது வந்து ப்ரொட்டஸ்ட்டை மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதை பற்றி அனாலிசிஸா அப்படின்னா எஸ், இட் இஸ் அன் அனாலிசிஸ் ஆஃப் அ பேட்டில் ஆஃப் இந்தியா கேட். பட் ஆனால் இதோட சென்ட்ரல் தீம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது இதில் இருக்கிற பெஸ்ட்டான தீம் எது அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போது இதில் வந்து நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் ஆஃப் த பேட்டில் ஆஃப் இந்தியா கேட்னா ஆமாம், அதுவும் தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டெமோக்ரஸியை பற்றி ஒரு கிரிட்டிக்காக, விமர்சனமா அப்படின்னா ஆமாம், அதுவும் தான். கவர்மெண்ட் அண்ட் பீப்புளுக்கு ஒரு மிஸ்மேட்ச் இருக்கா அப்படின்னா ஆமாம், அதுவும் இருக்குது. அதே மாதிரி பீப்புளுக்கு வந்து டெமோக்ராட்டிக் ரைட்ஸை வந்து உணர்த்துறாங்க
இந்த பேசேஜ் வந்து உணர்த்துதா அப்படின்னா எஸ் இட் இஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் எது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பேசேஜுமே வந்து டெமோக்ரஸியை வந்து பயங்கரமாக கொஷின் எழுப்பியிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் விட டெமோக்ரஸியை வந்து கொஷின் எழுப்புனது தான் வந்து இதில் இருக்கிற மேஜரான சென்ட்ரல் தீம். ஏன்னா இங்கே டெமோக்ரஸி இருக்கும். நிறைய இடத்துல வருதா அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து எதை பற்றி மேஜராக பேசுது அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரைட்ஸை பற்றியும் டெமோக்ரஸியுமே பயங்கரமாக கொஷின் பண்ணுது இந்த பேசேஜ். ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கு ஆப்ஷன் என்னென்னா கிரிட்டிக் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. ஓகேவா? டெமோக்ரஸியை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுது இந்த பேசேஜ். கரெக்டாக? ஏன்னா நம்ம பேசேஜை பார்த்துட்டோம். ஸோ யூ வில் நோ. சரியா? ஏன்னா இங்கே மிஸ்மேட்ச் பிட்வீன் த பீப்புள் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா அது பேசுது, பட் ஆனால் அதை பற்றி ரொம்ப பேசுதா அப்படின்னா இல்லை. ஓகே, அடுத்து சென்சிட்டைசிங் பீப்புள் அபவுட் த நீட் டு புஷ் ஃபார் தேர் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். ஓகே, இந்த பேசேஜ் வந்து பீப்புளோட டெமோக்ராட்டிக் ரைட்ஸை வந்து புஷ் பண்ணுற மாதிரி இது உணர்த்துதா அப்படின்னா எஸ், பட் ஆனால் ரொம்ப கிடையாது. ஓகேவா? இவங்களுக்கு வந்து இந்த பேசேஜ் வந்து மேஜராக வந்து டெமோக்ரஸியை தான் வந்து கொஷின் பண்ணுது. பேசேஜை படிச்சிட்டிங்க ஸோ தட் யூ வில் நோ. ஓகேவா? ஏன்னா மேஜராக பேசுகிறது என்ன, டெமோக்ரஸியா, நம்ம இருக்கிறது டெமோக்ரஸியா, நம்ம வந்து நம்மக்கிட்டே நம்மளோட டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குதா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி டெமோக்ரஸியை தான் வந்து கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரியா? ஸோ விமர்சனம் வந்து இங்கே டெமோக்ரஸி மேலே தான் மேஜராக வைக்கிறாங்க இந்த பேசேஜில். ஸோ அதனால் சென்ட்ரல் தீமுங்கிறது வந்து என்னது, கிரிட்டிக் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. ஓகேவா? செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். வாட் இன்ஃபரன்ஸ் டு யூ ட்ரா ஃப்ரம் திஸ் பேசேஜ்? ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பேசேஜ் மூலமாக நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, இல்லை என்ன புரியுது உங்களுக்கு? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் சிட்டிசன்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து எது இம்பார்ட்டண்ட்டு, அதோட சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அதோட சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து பேசேஜில் கொடுத்துருக்காங்களா? இது வந்து இந்த பேசேஜ் மூலமாக உங்களுக்கு புரியுதா அப்படின்னா ஆமாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம பார்த்தோம், எங்கே பார்த்தோம், இந்த இடத்துல in a democracy the first duty of the state is to protect the citizens. ஸோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது உணர்த்துது. ஓகேவா? ஐ மீன் அதை நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறோம். ஐ மீன் அது வந்து புரியுது இந்த பேசேஜ் மூலமாக நமக்கு. அடுத்து, crack down by the government on peaceful protesters is undemocratic. அதாவது பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க மேலே ஒரு கிராக்டவுன் என்ன, இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த புகை குண்டு, வாட்டர் கேனனு இதை வச்செல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து டெமோக்ராட்டிக்காக அகெயின்ஸ்டாக இருக்கா அப்படின்னா ஆமாம். அதுவும் இந்த பேசேஜ் மூலமாக நமக்கு புரியுது. கரெக்டாக? அடுத்து, இந்தியா இஸ் அ டெமோக்ரஸி இன் நேம் ஒன்லி, இன் ரியாலிட்டி ரூலர்ஸ் டோன்ட் ரெப்ரசன்ட் த மாசஸ். அதுவும் இங்கே சொல்கிறாங்க. கரெக்டாக? அதுவும் வந்து என்னது, இந்த பேசேஜ் மூலமாக அதுவும் நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ மூணுமே வந்து வரும். ஸோ all of the above. Consider the following statements. The incident from the passage highlight that in India one cannot freely express his or her anguish. The police seems to work more towards protecting the elected representatives rather than a common man. ஓகே, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து ஆன்சர் மாதிரியே தோணும். பட் ஆனால் அது கிடையாது. ஏன் அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஒன்று என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் வந்து நம்மளால் ஃப்ரீயாக வந்து நம்ம ஆங்குவேஷை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேசேஜோட கண்டெக்ஸ்ட்டுக்கு எக்ஸாக்டாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஓகேவா? இதை தாண்டியும் நிறைய விஷயத்த ஹைலைட் பண்ணுதுன்னு ஒன்று சொல்லலாம். அண்ட் எக்ஸாக்டாக வந்து பேசேஜோட கண்டெக்ஸ்ட்டில் கிடையாது. ஓகேவா? த போலீஸ் சீம்ஸ் டு ஒர்க் மோர் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரேதர் தேன் த காமன் மேன். இது வந்து பேசேஜோட கண்டெக்ஸ்ட்டுக்கு எக்ஸாக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெல்லி force is routinely deployed to provide security to so-called VVIPs than leaving ordinary citizens. ஓகேவா? ஆர்டினரி சிட்டிசன்ஸை விட்டுட்டு அவங்க வந்து விவிஐபிஸ்க்கு தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து இங்கே எக்ஸாக்டாக மீன் பண்ணுது. போலீஸ் சீம்ஸ் டு ஒர்க் மோர் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரேதர் தேன் த காமன் மேன். ஸோ இது பி மட்டும்தான் வரும். ஸோ பி ஒன்லி. ஓகேவா? ஸோ பேசேஜுக்கு எக்ஸாக்டாக இருக்கா அப்படின்றது பாருங்கள். அதாவது கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். Next, what is law and how it is enforced? What does this statement mean in the context of passage? Okay, ஒரு பேசேஜாக ஒரு ஆப்ஷனாக பார்ப்போம். Law in India is conveniently interpreted and enforced as per the whims and fancies of people in power. ஓகே, அதாவது பவரில் இருக்கிற பீப்புள் வந்து லாவை வந்து கன்வீனியண்ட்டாக இன்டர்பிரட் பண்ணி செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னா அதுவும் தான். ஓகேவா? அதுக்கு அடுத்து,
இங்கே எல்லா ஆப்ஷன்ஸையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜுக்கு எது இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து, த கவர்மெண்ட் கிராக் டவுன் ஆஃப் த ஸ்பேட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் இண்டிகேட்ஸ் தட் இட் டஸ் நாட் வாண்ட் இட்ஸ் அத்தாரிட்டி டு பி கொஸ்டின்டு. ஆமாம், அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னது ப்ரொட்டஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவிழ்த்து விடுறாங்க. ஓகேவா, அதான் கிராக் டவுன் பண்ணுறாங்க. அடுத்து, இன் இந்தியா மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் நோ லாங்கர் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். ஆமாம், அதுவும் வந்து இந்த பேசேஜ் வந்து சொல்லுது. அடுத்து, த போலீஸ் இன் இந்தியா இஸ் ஹெல்ப்லெஸ் ஆஸ் இட் ஹேஸ் டு த டிக்கேட்ஸ் ஆஃப் அ பொலிட்டீஷியன்ஸ். ஓகே, இது வந்து போலீஸ் இன் இந்தியா இஸ் ஹெல்ப்லெஸ் ஆஸ் இட் ஹேஸ் த டு த டிக்கேட்ஸ் ஆஃப் த பொலிட்டீஷியன்ஸ். ஓகேவா, அதாவது பொலிட்டீஷியன்ஸ் வந்து போலீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால போலீஸும் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து இந்த பேசேஜ் சொல்லுதா அப்படின்னா எஸ், இதுவும் சொல்லுது. வாட் இஸ் லா அண்ட் ஹவு இட் இஸ் என்ஃபோர்ஸ்ட்? ஸோ வாட் டஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் மீன் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ்? ஓகே, இப்போது நம்ம வந்து 4 ஆப்ஷனையுமே படிக்கணும். ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன். அண்ட் பேசேஜோட கண்டெக்ஸ்ட்டுக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா, 4மே ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே கொஸ்டினை பாருங்கள், வாட் இஸ் லா அண்ட் ஹவு இட் இஸ் என்ஃபோர்ஸ்? லானா என்ன, அது எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே லா வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்னா பொலிட்டீஷியன்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அதனால் வந்து போலீஸை வந்து அவங்க பப்பட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அடக்குறாங்க. கரெக்டாக, ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டே வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் தான். ஏன்னா கவர்மெண்ட் தான் வந்து பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். கரெக்டாக, அதை இங்கே வந்து பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அதனால் பொலிட்டீஷியன்ஸ் வந்து லாவை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு போலீஸை வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக, ஸோ அதனால் இந்த 4th ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குங்கிறதுனால 4th ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இதில் நிறைய உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். ஓகேவா, 4மே கரெக்டாக தானே இருக்குது, பட் ஏன் நீங்கள் வந்து 4th ஆப்ஷனை சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் பேசேஜோட கண்டெக்ஸ்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, இதுக்கு நான் கடைசியாக பதில் சொல்கிறேன். What inference do you draw from the phrase a fundamental mismatch between the people of this country and the state? ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். In order to maintain law and order, the police resorted to blatant use of force. இது பண்ணுறாங்களா அப்படின்னா லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, blatant யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா, அதாவது என்னது, இந்த அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ரொட்டஸ்ட்டை கலைக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து, த ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் அவுட் ஆஃப் சிங்க். ஆமாம், அதுவும் தான். அடுத்து, தி கவர்மெண்ட் ஃபெயில் டு லிவ் அப் டு த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள். ஆமாம், பீப்புளோட ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து லிவ் பண்ணலை. த inefficient handling of the recent protest indicates that India is a democracy in name only. ஆமாம், அதுவும் பேசேஜ் சொல்லுது. பட் இந்த என்னது, ஃபண்டமெண்டல் மிஸ்மேட்ச் பிட்வீன் பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி அந்த ஸ்டேட்டுங்கிற ஃப்ரேஸ்லேருந்து நம்ம என்ன இன்டர்ஃபர் பண்ணுறோம், அதாவது என்ன புரியுது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, அது என்ன சொல்லுது அப்படின்னா லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண போலீஸ் என்ன பண்ணுறாங்க, பிளாட்டன்ட் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த பேசேஜ் சொல்லுது. கரெக்டாக, ஏன்னா அதை வச்சு தானே வந்து அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டை அடக்குறாங்க. இந்த பேசேஜே அதை பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. கரெக்டாக, கண்ட்ரிக்கும் ஸ்டேட்டுக்கும். ஏன்னா ஃப்ரீயாக வந்து அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அவங்க ஆங்குவிஷை வந்து ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணி தான் வந்து போலீஸை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து அடக்குறாங்க. யார் அடக்குறாங்க அப்படின்னா பொலிட்டீஷியன்ஸ், ரைட், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் அடக்குறாங்க. ஸோ அதனால் இதுதான் வந்து கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ் வந்து ஆன்சராக வரும். ஓகேவா, ஸோ இதை உணர்த்துறதுனால தான் இந்த மிஸ்மேட்ச் பிட்வீன் பீப்புள் அண்ட் ஸ்டேட்டை வந்து இது உணர்த்துறதுனால தான் இங்கே வந்து இந்த ஆப்ஷன் வருது. இதுதான் போலீஸ் வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக பிளாட்டன்ஸ் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணுங்கிறது என்ன, அதாவது பொலிட்டீஷியன்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஹோல்டிங் ஆஃப் ரெகுலர் எலெக்ஷன்ஸ் டஸ் நாட் மீன் தட் த பிரின்சிபல் ஆஃப் டெமோக்ரஸிஸ் ஆர் upheld. The people of the country need to elect leaders who have clean image. ஓகே, இந்த 2 பேசேஜையும் பாருங்கள், எது வந்து கண்டெக்ஸ்ட் டு த பேசேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஹோல்டிங் ஆஃப் ரெகுலர் எலெக்ஷன்ஸ் டஸ் நாட் மீன் தட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஆர் upheld. ஓகேவா, எலெக்ஷன்ஸ் வைக்கிறதால மட்டும் டெமோக்ரஸி வந்து
வந்துருச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? டெமோக்ரஸிங்கிற ஒரு பிரின்சிபல்ஸ் வந்து அங்கே வந்து நிலைநிறுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அதை பேசேஜ் சொல்லுதா அப்படின்னா அது சொல்லுது. எங்கே சொல்லுது? இங்கே வந்து ரெகுலர் எலெக்ஷன்ஸ் வைக்கிறோம், அது வந்து டெமோக்ரஸியா அப்படிங்கிறது இந்த இந்த இது வந்து கொஸ்டின் பண்ணுது. ஓகேவா? அதுக்கு அடுத்து பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி நீட் டு எலெக்ட் லீடர்ஸ் ஹூ ஹவ் க்ளீன் இமேஜ். அப்படியா அப்படின்னா அது வந்து பேசேஜ் சொல்லலை. ஓகேவா? பேசேஜ் வந்து அதை சொல்லுதா அப்படின்னா இல்லை. பேசேஜ் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டும்தான் வந்து சொல்லுது. ஸோ அதனால் ஒன்லி. ஓகேவா? ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பீங்க, ப்ரோ 4 ஆப்ஷனுமே வந்து ஆன்சரில் இருக்கிற மாதிரியே இருக்குது, பட் ஆனால் நீங்கள் வந்து புக் ஆன்சரை பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்களா, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வரும். கரெக்டாக? புக் ஆன்சருங்கிறது வந்து எக்ஸாமினரோட ஆன்சர்ஸ். ஓகேவா? எக்ஸாமினரோட ஆன்சர்ஸ் தான் வந்து புக் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு ரிலேட்டடாக இல்லை புக்கு ஆத்தர் இல்லாட்டி எக்ஸாமினர் இன்டர்பிரேட் பண்ணுறதை நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். ஓகேவா? இல்லை கொஸ்டின் செட்டர் இன்டர்பிரேட் பண்ணுறதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன்ஸை நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே நம்ம பண்ணணும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இது வந்து இந்த மாதிரி பேசேஜில் வந்து இது ஒரு மாடரேட்டான பேசேஜ் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி பேசேஜில் வந்து இப்படி இருக்கும். ஆனால் நான் போன பேசேஜ் ஒன்று கொடுத்தேன்ல, அந்த பேசேஜ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேசேஜை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பேசேஜுக்கு டைம் இருந்தால் வாங்க. ஓகேவா? நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ 2019 வந்து ஒரு அருமையான வேலையை ஒன்று பார்த்தானுங்க. என்னென்னா போயமெல்லாம் கேட்டு வச்சுருந்தானுங்க. நமக்கு பேசேஜே பஞ்சாயத்தாகும், இதில் வந்து போயமெல்லாம் கேட்டானுங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க. அண்ட் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து வேர்பலில் ஸ்ட்ராங்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்கள வந்து பாதர் பண்ணுச்சுன்னா ஐம் ரியலி சாரி. பட் ஆனால் மேத்தை பொறுத்த வரைக்கும் அக்யூரேசிங்கிறத மெயின்டைன் பண்ண முடியும் கம்பேர்ட் டு வேர்பல் செக்ஷன்ஸ். இது உங்களுக்கே தெரியும், பட் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டான்செட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்ஷன்ஸுமே ஈஸி தான். ஆனால் நம்ம எந்த செக்ஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறத நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம அதை வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரில் வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறது எது, செகண்ட், எப்படியும் எல்லாத்தையுமே அட்டன் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? பட் ஃபஸ்ட்டு எதை அட்டன் பண்ண போகிறோம், செகண்ட் எதை அட்டன் பண்ண போகிறோம்னு கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் அட்டன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து அடுத்த இதுக்கு உங்களை நவுத்திட்டு போகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் 2 மணி நேரத்துக்குள்ளே பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. எக்ஸாம் வந்து கிட்ட வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ முன்னாடியே ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பபாய்.